அநேகர் இன்றைக்கு பயத்திலே உறுதியாக இருக்கிறார்கள், சந்தேகத்தில் உறுதியாக இருக்கிறார்கள், எல்லா விதமான தோல்வியில் உறுதியாக இருக்கிறார்கள், எல்லா விதமான தாழ்வு மனப்பான்மையிலே உறுதியாக இருக்கிறார்கள். இப்படி பல விதமான காரியங்களில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாக இல்லை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இருதயத்தை ஒரு சில சத்தியங்களை எடுத்து இருதயத்தில் வைக்க வேண்டும். அதை குறித்தான் போய்த்து வருகிறேன். திருப்புவோம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு. முதலாவது சத்தியம் என்னன்னு சொன்னேன், நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் என்கிற சத்தியத்தை இருதயத்தில் வைக்க வேண்டும். நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்த சில காரியங்களை நீங்கள் உள்ளத்தில் வைக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இது நான் உங்களுக்கு சொன்னேன், மனுஷனுடைய உள்ளான மனிதன் ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சரீரத்திலோ அல்லது மனதிலோ அல்ல, உள்ளே எல்லாம் அப்படி இருக்கிறது. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடைய ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். இதை குறித்தெல்லாம் விளக்கி சொன்னேன். 20ஆம் வசனம், ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கிறது என்கிறது ரொம்ப சிம்பிள். எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, வாங்க, கதவு திறந்திருக்கிறது, வந்து இந்த தேவனுடைய குடும்பத்திலே பங்குள்ளவர்களாய் மாறிக்கொள்ளுங்கள், தேவனுடைய குடும்பத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை அழைக்கிறார் என்று சொல்வது தான் சுவிசேஷம். அதை கஷ்டமானதாக ஆக்கிடக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு அழைப்பு. இயேசு எல்லாருக்காக வந்தார், எல்லாருடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார், எல்லாருக்கும் தேவனுடைய தயவை அவர் பெற்று தந்திருக்கிறார். யார் வேண்டுமென்றாலும் இன்றைக்கு வந்து தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ளலாம். இது நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிறது அடிப்படையில் இல்லை, கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பது அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. 21ஆம் வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அதாவது பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமானார். எதற்கு? நீதினா என்னன்னே தெரியாத நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக மாறும்படிக்கு. நான் நீதி செய்கிறதுனால் நீதிமான் ஆகல, அவர் என்னுடைய பாவத்தை சுமந்தபடினால் நான் நீதிமானாகிறேன். சரி, இதெல்லாம் பார்த்தோம். 6ஆம் அதிகாரத்துக்கு இன்றைக்கு வருவோம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு, இதை வேஸ்ட் ஆக்கிடாதீங்கன்றார். இவ்வளவு பெரிய தேவனுடைய கிருபை, இவ்வளவு உங்களுக்கு அருளி இருக்கிறது, இதை நீங்கள் விருதாவாய் பெற்றுவிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், do not waste it, do not receive the grace of God in vain என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனுடைய கிருபை இவ்வளவா உங்களுக்கு தந்திருக்கிறது, இதெல்லாம் வீண் போக விட்டு விடாதீர்கள், இதெல்லாம் இருந்தும் இல்லாதவர் போல வாழ்ந்துடாதீங்க, இவையெல்லாம் பெற்றும் கூட ஒன்றுமே இல்லாதவர் போல இருந்து விடாதீர்கள், இதெல்லாம் உங்களுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த வசனத்துக்கு பிறகு சில அறிவுரைகளை சொல்லுகிறார். இதில் நேராக 14ஆம் வசனத்துக்கு போவோம். அங்கே சில காரியங்களை இன்றைக்கு விளக்குகிறேன் இந்த புது சிருஷ்டியை குறித்து. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அதுக்கு வருவோம் பிறகு. முதல்ல எதை சொல்றேன்? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? பாருங்க, விசுவாசியும் அவிசுவாசியும் இங்கே ஒப்பிடப்படுகிறார்கள். விசுவாசி ஒரு பக்கத்தை வைத்துக்கோங்க, அவிசுவாசி இன்னொரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். 2 பேருக்கும் பேர் கொடுக்கிறார் பாருங்க. இப்போ பவுல் அப்போஸ்தலன் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னா ஏதோ ஒரு கான்செப்டை பற்றி பேசல, விசுவாசி அவிசுவாசி அதை பற்றி தான் பேசுறார். ஏன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப விசுவாசியை நீதி என்றும் அவிசுவாசியை அநீதி என்றும் சொல்லுகிறார். அப்புறம் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எதுன்னு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசியை ஒளி என்றும் அவிசுவாசியை இருள் என்றும் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது என்று சொல்லுகிறார். அப்படின்னா விசுவாசியை என்னன்னு சொல்லுகிறாரு? நல்ல தைரியமாக தான் சொல்லுங்களேன். வெளியே போய் நம்மளெல்லாம் ஏசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டாரு அவரு அப்படின்னு பொய்யை பரப்பி விட்டுறாதீங்க. ஏற்கனவே நிறைய பொய் அங்கே நடமாடிட்டு இருக்குது. அப்படி சொல்லலை நான். நம்ம எல்லாம் ஏசு கிறிஸ்துவ ஆகிட்டார். கிறிஸ்துவோடு கூட நம்மை அவ்வளவா ஒன்றுபடுத்தி விட்டபடினாலே இப்பொழுது நம்மை கிறிஸ்துவாகவே பிதாவானவர் காண்கிறாராம்.
நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடினால. நம்மை காண்பதில்லை, கிறிஸ்துவையே காண்கிறார். நம்மளை பார்த்து கிறிஸ்துவனே பேர் சொல்லி அழைக்கிறார். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது. இப்ப பாருங்க, அவிசுவாசியை விக்கிரகம்னே அழைச்சிருக்குது. அவன் விக்கிரகம் இல்லை, அவன் உயிரோடு இருக்கிறவன். ஆனால் அந்த அவிசுவாசியை விக்கிரகம் என்ற பெயர் சொல்லியே இங்கே அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அவனை விக்கிரகம் என்று சொல்லி அழைக்கிறது? ஏனென்று சொன்னால், அவன் ஏதோ ஒன்றை வணங்கி வருகிறான். அதை வணங்குகிற நிமித்தம் அதனோடு அவன் ஒன்றாகி விடுகிறான். அவனும் அவன் வணங்குகிறதும் ஒன்றாகி விடுகிறது. அதுபோலதான் விசுவாசி, அவன் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டிருக்கிறான். ஆகவே அந்த ஜீவனுள்ள தேவனோடு கூட அவன் ஒன்றுபட்டு விட்டான். அப்ப பாருங்க, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் உள்ள கம்பாரிசனை பாருங்க, எப்படி அவர்கள் ஒப்பிடப்படுகிறார்கள் பாருங்க. நீதி அநீதி, ஒளி இருள், கிறிஸ்து பேலியாள், அவிசுவாசி விசுவாசி, தேவனுடைய ஆலயம் விக்கிரகம். அப்ப விசுவாசிக்கு என்னெல்லாம் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீதி, எல்லாம் சொல்லுங்க, நீதி, ஒளி, கிறிஸ்து, விசுவாசி, தேவனுடைய ஆலயம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் இது, இந்த டாக்டர் எல்லாத்தோட பெரிய டைட்டில் இது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைட்டில் என்ன? நீங்கள் நீதி, நீங்க ஒளி, நீங்க கிறிஸ்து, நீங்கள் விசுவாசி, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். பிறகு சொல்றாரு அந்த 16ஆம் வசனத்திலே, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏதுன்னு சொல்லிட்டு, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுடைய தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. பாருங்க என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணி எனக்குள்ளே உலாவி. அப்பனா என்ன அர்த்தம்? நான் போகிற இடமெல்லாம் அவர் வருகிறார், நான் இருக்கிற சூழ்நிலையிலெல்லாம் அவர் இருக்கிறார். நீங்கள் இக்கட்டான சூழ்நிலைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும் போது அங்கே அவர் உங்களுடனே கூட இருக்கிறார். நீங்கள் ஆபத்தை அணுகும் போது, ஆபத்தை நீங்கள் சந்திக்கிற நேரத்தில் அந்த ஆபத்தின் மத்தியில் அவர் உங்களுக்கு அனுகூலமான துணையுமாக அங்கே அவர் உங்களுக்காக இருக்கிறார். இதெல்லாம் தான் அதனுடைய அர்த்தம். அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவின்னு சொன்னா, இந்த காலை வேளையில் நான் இங்கே நிற்கிறேன், அவர் என்னோடு கூட நிற்கிறார், என்னோடு கூட வந்திருக்கிறார். நான் பேசுகிறேன், அவர் என்னோடு கூட சேர்ந்து பேசி கொண்டிருக்கிறார், என் மூலமாய் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த இடத்தை விட்டு போகும்போது அவர் உங்களுடனே கூட போகிறார், உங்களுடனே கூட இருக்கிறார். ஆகவே இந்த உணர்வு, இதுதான் புது சிருஷ்டிப்பு என்கிறவனுடைய அடையாளம். புது சிருஷ்டிப்புனா என்ன? இது ஏதோ ஒரு மதத்தில் சேர்ற ஒரு இது இல்லை. ஏதோ வந்தால் ஞானஸ்தானம் எடுத்தோம், கோயிலில் சேர்ந்துட்டோம், இனிமேல் நான் கிறிஸ்தவன், அப்படி அல்ல. புது சிருஷ்டிப்பு என்று சொன்னால் அவனுடைய அடையாளமே மாறிவிட்டது. அவனுடைய அடையாளம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது? அவன் இப்பொழுது நீதி என்று அழைக்கப்படுகிறான், ஒளி என்று அழைக்கப்படுகிறான், கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறான், விசுவாசி என்று அழைக்கப்படுகிறான், தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகிறான். அவனுடைய அடையாளமே மாறிடுச்சு. அவன் தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடினாலே இப்ப கர்த்தர் அவனுக்குள்ளே இருந்து வாசம் பண்ணி கொண்டு அவனோட கூடயே உலாவி கொண்டிருக்கிறார். அதுதான் கிறிஸ்தவம். பாருங்க, கிறிஸ்தவன்கிறது ஏதோ பேரை மாத்திக்கிட்டு ஜார்ஜ் ஜேம்ஸ் வச்சுக்கிட்டு ஆள் இல்லை. கிறிஸ்தவன் என்கிறவன் ஏதோ சபையில் போய் சேர்ந்து பேர் கொடுத்துருக்கான் அல்ல. கிறிஸ்தவன் என்கிறது ஏதோ ஒரு மதத்தில் சேர்ந்தவன் அல்ல, ஞானஸ்தானம் எடுத்தவன் அல்ல, இதெல்லாம் கிடையாது. கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் ஞானஸ்தானம்லாம் எடுக்கிறான், சபையில் சேர்றான், எல்லாம் உண்டுதான். ஆனால் அதல்ல கிறிஸ்தவன். ஏன்னா இதெல்லாம் செஞ்சுட்டு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவன் என்ன? கிறிஸ்தவன் என்று சொன்னால் தேவன் அவனுக்குள்ளே வாசம் பண்ணி அவனோட கூட உலாவி கொண்டிருக்கிறான். அவனுடைய எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய வல்லமை அவன் காண முடிகிறது. தேவனுடைய பிரசனம் அவனோட கூட இருக்கிறது, அவனை நடத்துகிறது. அவனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமை அவனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறது. தேவனுடைய பிரசனத்தையும் அவனுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வல்லமையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் வெளிப்படுத்தக்கூடியவனாய் உடையவனாய் இருக்கிறான். இதுதான் விசுவாசி. அப்ப இந்த உணர்வு இருக்கணும். நான் புது சிருஷ்டிப்புன்னு சொன்னா என்ன? என் அடையாளமே வேற. இந்த உலகத்தானுக்கு எனக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் தேவனுடைய ஆலயம், நான் கிறிஸ்து. என் அடையாளமே வேற, நான் ஆளே வேற. அப்ப நான் எப்படி
எப்படிப்பட்ட உணர்வு உள்ளவனா இருக்க வேணும்? அநேகர் ஜெபம் பண்றாங்க பாருங்க, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருமையா வாருமையான்னு. அப்பன்னா அந்த உணர்வு இன்னும் வரலன்னு அர்த்தம். ஏன்னா அவர் வந்துட்டார் ஐயா, அவர் இருக்கிறார் ஐயா, அதுதான் உணர்வு. அவர் உள்ள இருக்கிறார். ஆகவே கர்த்தாவே என்னோட இருமல்ல, அந்த ஜபத்தை நிறுத்திடுங்க. ஏன்னா அது பழைய ஜபம், அது உணர்வில்லாத ஜபம். அது எல்லா உலகத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் வேண்டிக்கிறது போல நாமளும் வேண்டிக்கிற ஒரு ஜபம். அதை நிறுத்துங்க. ஆண்டவரே எங்களோட கூட இருமையா இருமையா இருமையான்னா அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வேதம் அப்படியே சொல்லுது பாருங்க. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? கர்த்தர் என் சகாயர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன ஆண்டவரே கைவிட்டுறாத ஆண்டவரேன்னு சொன்னா நல்லதா? அர்த்தமே இல்லாமல் போது பாருங்க. அப்ப நீங்க அதை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13:5 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 5 வாசத்து அப்புறம் 6 வாசத்து பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? ஹலோ, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எத்தனை கிறிஸ்தவங்க உங்களுக்கு தெரியும் சொல்ற கிறிஸ்தவங்க? ஐயா இறங்கும் ஐயா, ஐயா கைவிடாதும் ஐயா, ஐயா என்னை விட்டு போயிடாதும் ஐயா, ஐயா எங்கே இருக்கிறீர், உங்களுடைய முகத்தை கண்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ற கிறிஸ்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த புது சிருஷ்டிப்பு என்கிற உணர்வு இல்லை. நான் யார், எப்படிப்பட்டவன், எனக்குள்ளே வாசம் பண்ணி எனக்குள்ளே உலாவுகின்ற ஒரு தேவன் இருக்கிறார், நான் அப்படிப்பட்ட ஒருவனாய் மாறிவிட்டேன், என்னுடைய பழைய நிலை வேற இப்ப இருக்கிற நிலை வேற என்ற இந்த உணர்வு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இல்லாதனால தான் அவர்கள் வித்தியாசமானவர்களாக இந்த உலகத்தை வாழுகிறது கிடையாது. அப்ப என்னுடைய ஜெபமே மாற வேணும். அவர் அப்படி சொல்லி இருக்கிறபடினாலே என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே என்னோட கூடவே நீர் வாசம் பண்ணி என்னோட கூடவே நீர் உலாவுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நீர் என்னோட கூட வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு வழிகாட்டுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஒத்தாசையா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு அனுகூலமா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய ஆபத்து நேரத்தில் நீர் அங்கேயே இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய தேவைகள் மத்தியில் என்னுடைய தேவைகளை நீர் எனக்கு சந்திக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதரே எனக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஜெபம். ஐயா கைவிட்டுறாத ஐயா, அது ஜெபம் இல்லை. அது மதம் மார்க்கத்தில் ஜனங்க எப்பவும் வேண்டிக் கொள்றது. எல்லா மதங்கள்லையும் ஜெபங்கள் இருக்குது பாருங்க, ஜெப தபங்கள்லாம் இருக்குது. எதையோ ஒன்று சில வார்த்தைகளை சொல்ல வேண்டியது என்னன்னு ஒரு உணர்வே கிடையாது. ஆனால் இது வித்தியாசம் பாருங்க. கர்த்தர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ளே உலாவுகிறார். அப்போ நான் எழுந்து காலை எடுத்து என் படுக்கையிலேருந்து தரையில் வைக்கும் போதே அவர் என்னோட கூட எழுந்து இருக்கிறார் என்கிற உணர்வோடு கால் எடுத்து வைக்க வேணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னோடு கூட நீர் இருக்கிறீர், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர், என் மூலமாக இந்த உலகத்தில் உலாவி கொண்டிருக்கிறீர், என் கைகளை நான் நீட்டும் போது உம்முடைய கைகள் அவைகள், என்னுடைய கால்கள் வெளியே போகும்போது உம்முடைய கால்கள் அவைகள், என்னுடைய வாய் திறந்து பேசும்போது உம்முடைய வார்த்தைகள் வெளியே வருகிறது, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பேற்பட்ட ஒரு உணர்வினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும் இல்லைங்களா? அப்ப கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். சிலர் சொல்றாங்க, எப்படியா தெரியும் இருக்கிறாருன்னு? ஏதாவது மயிர் கூச்செறிகிற மாதிரி ஏதாவது இருக்குதா? ஏதாவது கொப்பளிச்சுக்கிட்டு வருதா? அவ்வளவு பெரிய தேவனை ஒரு கொப்பளத்தில் அடைக்கிடாதீங்க. ஏதாவது உணர்ந்தீங்களாயா? நான் எதுவும் உணரல, அவர் சொன்னார், அது ஒன்றே எனக்கு போதும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. உணர்ச்சிகளை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, நான் ஒரு வித்தியாசமான ஒரு நிலையில் இருக்கிறேன், நீங்கள் ஒரு வித்தியாசமான நிலையில் இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், உங்களோட உலாவுகிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நீங்க எடுத்து வேலைக்கு போகும்போது அவர் உங்களுடனே இருக்கிறார். இப்போ இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு 14ஆம் வசனம் ஆரம்பத்தில் பாருங்க, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இதனுடைய அர்த்தம் என்ன பாருங்க. சிலர் சொல்லிடுறாங்க, அவிசுவாசிகளோடையே வச்சுக்க கூடாதியா, அதான் சொல்லியிருக்கிறீங்க, அவிசுவாசிகளோடையே வச்சுக்க கூடாது. ஆனால் இங்கே எத்தனை பேர் உங்கள் வீட்டில் நீங்கள் ஒருத்தர் தான் விசுவாசி, மீதி பேரெல்லாம் அவிசுவாசி, அப்படிப்பட்ட நிலையில் வந்திருக்கீங்க? எவ்வளோ பேர் இங்கே இருக்கீங்க, வந்திருக்கிறீங்க, உங்கள் கணவர் விசுவாசி இல்லை, அவர் அவிசுவாசி, அவரோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? நம்ம போய் அவிசுவாசியை கல்யாணம் பண்ணுறது இல்லை, அப்படி நம்ம போதிக்கிறது இல்லை, விசுவாசியை கல்யாணம் பண்ணுன்னு போதிக்கிறோம். ஆனால்
2 பேரும் அவிசுவாசியா இருந்து ஒருவேளை சில நேரம் மனைவி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் போது அவங்க ஒருத்தர் தான் அங்கே அவிசுவாசியா இருக்கிறாங்க, கணவர் அவிசுவாசியா இருக்கிறார். அல்லது கணவர் ரட்சிக்கப்பட்டுறார், மனைவி அவிசுவாசியா இருக்கிறாங்க. நீங்க வந்து இந்த கோயிலில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, நாங்கள் என்ன போதிக்கிறோம்? அவிசுவாசியோட வச்சுக்காத, ஆகவே மனைவியோட வச்சுக்காத, அல்லது புருஷனோட. இதை போதிக்கிறோமா? கிடையாது. அதெல்லாம் கிறிஸ்தவத்தில் போதிக்கிறது கிடையாது. இன்னும் கேட்டால் வேதவசனம் இன்னொன்றை தெளிவாய் போதிக்கிறது. அவிசுவாசியா இருக்கிற கணவன் மனைவியோடே கூடிய மட்டுக்கு சமாதானத்தோட வாழ்க்கையை நடத்த சொல்லி தான் போதிக்குது வேதம். விட்டுட்டு வந்துட சொல்லி போதிக்கவில்லை. அவிசுவாசிகளான பெற்றோர்கள், அவிசுவாசியான சகோதர சகோதரிகள், குடும்பம், ஜாயிண்ட் ஃபேமிலி அல்லது கூட்டு குடும்பம், இவெல்லாம் குடும்பம் நடத்துகிறோம், அதிலெல்லாம் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அவிசுவாசிகள் மத்தியில் விசுவாசியாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டு நீங்கள் அங்கே இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த உலகமே அவிசுவாசிகளால் நிறைந்து இருக்குது பாருங்க. ஆகவே அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று சொன்ன உடனே அவிசுவாசியாகிய கணவரை டைவர்ஸ் பண்ணிடுன்றது போதனை போதிக்கிறது இல்லை. நாங்கள் அதெல்லாம் வேதத்துக்கு புறம்பான காரியங்கள், அதெல்லாம் சரி கிடையாது. மனைவி பிள்ளைகள்லாம் விட்டுட்டு வந்துருக்கானா அவங்களாம் அவிசுவாசிகள் எப்படியோ போட்டோம் அப்படின்னு போதிக்கிறது கிடையாது. ஏனென்றால் வேத வசனத்தினுடைய போதனை அது கிடையாது. வேத வசனம் என்னென்ன போதிக்குது? அவர்களோடு இருந்து அவர்களையும் எப்படி ரட்சிப்புக்குள்ள நடத்துவது, அவிசுவாசியா இருக்கிற கணவனை எப்படி விசுவாசத்துக்குள்ள கொண்டு வருவது என்று 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே நமக்கு போதிக்கப்படுகிறது இல்லையா? எப்படி ஒரு மனைவி தன்னுடைய நற்குணத்தினாலே அவிசுவாசியா இருக்கிற கணவனை எப்படி ஆண்டவரிடத்தில் கொண்டு வர முடியும் என்பதையெல்லாம் போதிக்கிறது இல்லையா? சிலர் சொல்லிடுறாங்க, வேலை செய்யும் போது அவிசுவாசிகளோட வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர், அதனால அவிசுவாசிகளோட வேலை செய்யறதே கூடாது, அதெல்லாம் அக்கிரமக்காரனுங்க, அதனால அவங்களோட வேலை செய்யறது இல்லை. அப்படி வேதம் போதிக்குதா? கிடையாது. இந்த உலகம் முழுக்க அவிசுவாசிகள் நிறைய இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் உங்களை உப்பாக, உங்களை வெளிச்சமாக தேவன் வைத்திருக்கிறார். விளக்கை கொளுத்தி எங்க வைக்கிறது இல்லை, மரக்காலுக்கு கீழே வைக்கிறது இல்லை, அதை கொண்டு போய் விளக்கு தண்டின் மேலே தான் வைக்கிறாங்க. கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? உங்களை விளக்கு மாதிரி கொளுத்தி கொண்டு வந்து இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார், உப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் வைத்திருக்கிறார். நான் நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்துட்டேன், அவிசுவாசிகளோட வேலை செய்ய போறது இல்லை பிரதர், நான் தீர்மானம் பண்ணிட்டேன், இனிமேல் வேலை செய்தால் கிறிஸ்தவர்களோட. நீங்க கிறிஸ்தவர்களோட போய் வேலை செஞ்சு பாருங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வசனத்தின் அறிவை இல்லாத கிறிஸ்தவர்கள் மத்தியில் வேலை செய்யறது காட்டிலும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இன்னும் சுலபமாக வேலை செஞ்சிடலாம். வசனத்தின் அறிவில்லாத, முதிர்ச்சி இல்லாத, வளர்ச்சி இல்லாத, ஆவிக்குரியவர்களாக இல்லாத கிறிஸ்தவர்கள் மத்தியில் வேலை செய்யும்போது ரொம்ப கடினமானதாகிடும். ஏன்னா உலகத்தான காட்டில் ரொம்ப மோசமாக இருப்பாங்க, கொடூரமானவர்களாக இவர்கள் இருப்பாங்க. ஆகவே அப்படியெல்லாம் வேதம் போதிக்கல பாருங்க. அவிசுவாசிகளோடு அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம், அந்த அர்த்தம் என்ன என்பதை குறித்து தான் விளக்குறேன். நிறைய பேர் இப்படிலாம் நினச்சிக்கிறோம், அவிசுவாசியோட ஒன்றும் வச்சுக்கூடாதாக்கும், இப்படியாக்கும் அப்படியாக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அதையா சொல்லியிருக்குங்க. அப்படி வாழவே முடியாது, அப்படி ஒரு இடத்துல வாழவே முடியாது. நான் விசுவாசிகள் இருக்கிற பில்டிங்கில் தான் குடியிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வீடு கிடைக்குங்க? விசுவாசிகள் இருக்கிற ஆஃபீஸில் தான் வேலை செய்வேன், என் ரூமில் யாரும் அவிசுவாசியாக இருக்கக்கூடாது கொடுப்பாங்களா வேலை? கிடைக்காது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாத காரியம். இதெல்லாம் வேத வசனம் இதை போதிக்கிறது கிடையாது. உலகத்தில் உங்கள் ஒளியா உப்பா வைத்திருக்கும் போது எப்படி வேதம் அப்படிலாம் போதிக்கும்? எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அவிசுவாசிகளுடைய அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பவர்களாகன்றதுக்கு அர்த்தம் என்ன? அவர்களைப் போல எண்ணி, அவர்களைப் போல பேசி, அவர்களைப் போல நடந்து கொண்டு, அவர்கள் வாழுகிறது போல ஒரு வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டு, அப்படி அவர்களோடு ஒன்னோட ஒன்னா கலந்துராதீர்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேற எந்த விதத்திலும் இதை எடுத்துக்கொள்ளவே முடியாது. உலகத்துல தான் இருக்கிறீங்க, ஆனா நீங்கள் புது சிருஷ்டிப்புகள், நீங்கள் வித்தியாசமானவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க எண்ணமே வித்தியாசமான எண்ணம் பாருங்க. உலகத்துல வேல்யூவே வேற மாதிரி இருக்கு பாருங்க. அவன் என்ன சொல்றான்? என்னையா கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொல்லி இருக்குது. இதெல்லாம் என்ன? ஊர்ல எல்லாமே கடன் வாங்குறாங்க. இந்தியா தேசமே கடன் வாங்கியிருக்குது, அமெரிக்காவே கடன் வாங்கியிருக்குது, கடன் வாங்காத தேசமே இல்லை. அவன் பாருங்க, ஆளை கேட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் கடனில் இருப்பார், முழுகிட்டு இருப்பார், உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு எப்படி நீங்களும் அதில் முழுகலாம் என்று. அதுதான் அதுதான் அந்த உலகத்தானுடைய வேல்யூ பாருங்க. அவனுடைய எண்ணங்கள் அப்படிதான். அவன் சொல்லுகிறான், ஆமாம்மா இப்படி தான் வாழணுமாக்கும், இதுதான் பெரிய மனுஷனுக்கு. அவனுக்கு பெரிய மனுஷனுக்கு அடையாளம்னு சில அடையாளங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், பெரிய மனுஷன்னா அப்படி இப்படி இருக்கணும், அதுதான் பெரிய மனுஷனுக்கு அடையாளம் என்று சொல்லி பாருங்க. இப்படி
பல காரியங்கள், சின்னதிலிருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் நிறைய காரியங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள் பரவலாய் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அது கிறிஸ்தவர்களையும் ஆட்கொள்ள பார்க்கிறது. அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகள், அப்படிப்பட்ட தத்துவங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் விசுவாசிகளை அப்படியே பாதிக்க ஆரம்பிக்கிறது. வேத வசனம் என்ன சொல்லுது? அவிசுவாசிகளோடு அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பாயாக. உனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? அப்படிதான் சொல்லி இருக்குது பாருங்க. 17ஆம் வசனத்துல பாருங்க. அதுலயே ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், எப்படி சொல்லியிருக்கு? புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப புறப்பட்டு பிரிந்து போனா வீட்டில இருந்து வெளியே போயிடுன்னு சொல்லல, கணவரை அல்லது மனைவியை விட்டுட்டு வெளியே போயிடுன்னு சொல்லல, அல்லது ஆபீஸ்ல வேலை செய்யறது நிறுத்திட்டு வெளியே போயிடுன்னு சொல்லல, கிடையாது. புறப்பட்டு பிரிந்து போயினா உங்களுடைய எண்ணங்கள்ல let there be a departure as far as your thinking is concerned. உங்களுடைய எண்ணங்களை பொறுத்தவரையிலே அதிலிருந்து பிரிந்து போங்கள். உங்களுடைய நடவடிக்கைகளை குறித்த விதத்தில் அதிலிருந்து பிரிந்து போங்கள். உங்களுடைய வாழ்க்கை முறையை குறித்த விதத்தில் அந்த விதமான வாழ்க்கை முறையிலிருந்து உங்களை பிரித்து கொண்டு வெளியே வாருங்கள். அதே உலகத்தில் தான் இருக்கிறீங்க, அதே ஆபீஸ்ல தான் வேலை செய்கிறீங்க, அதே சூழ்நிலையில் தான் வாழுகிறீர்கள். ஆனால் அவர்கள் நடுவே இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.